இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலர் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழியில் செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலர் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், நம்பிக்கையில் செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். உறவு மலர் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தந்த இந்நாள் இனிமை தரும் பொன்னாள், இறை உறவில் மலரும் நாள், இறையருள் பொழியும் நாள், தன்னலம் அகன்று பிறநலம் பேணும் நாள், அகந்தை அகன்று பணிவு பிறக்கும் நாள், பெருமை அகன்று தாழ்ச்சி தவழும் நாள். ஆம் இறை உள்ளங்களே, 7ஆம் திருவிழாவாம் இன்று மனத்தாழ்மையை இறைவன் விரும்புகிறார் என்ற மைய சிந்தனையில் நம்மை சிந்திக்க வைத்து இறையாசீர் பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இறை மக்களையும் திருத்தூதர் கழக ஒருங்கிணையம் சார்பாக வரவேற்றுக் கொள்வதுடன் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தாழ்ச்சி என்பது பணிவு, தன்னடக்கத்தையும் குறிக்கும். ஆன்றோர் வாக்குப்படி தாழ்ச்சி கொண்டவர்கள் ஒருபோதும் வீழ்ச்சி அடைய மாட்டார்கள். மாறாக மன அமைதி, மகிழ்ச்சி, இறையருள் ஆகியவற்றை பெறுவார்கள். தன்மை நிலைவாய், கனிவு கடலாய், பாச மலராய், உறவின் பாலமாய், திண்மையின் வடிவமாய் விளங்கும் அன்னை மரியாயிடம் கப்ரியேல் அதிதூதர் காட்சியளித்து இயேசுவின் பிறப்பு பற்றி அறிவித்தபோது, இதோ ஆண்டவரின் அடிமை என்று கூறி தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாளின் தாழ்ச்சி உலக மக்கள் அனைவருக்கும் தாயாக உயர்த்தியது. இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடக்க குழம்பி நின்ற நேரத்தில் கடவுள் மோசேயிடம்
கடலின் மீது உன் கையை நீட்டு என்று கட்டளையிட்டார். மோசே கடவுளின் கட்டளையை மனத்தாழ்ச்சியோடு ஏற்று கையை கடலின் மீது நீட்டினார். கடல் பாதை அமைத்து கொடுத்தது. இஸ்ரேல் மக்கள் மகிழ்ச்சியோடு செங்கடலை கடந்தனர். திருக்குரான் தாழ்ச்சியை ஒரு தெய்வீக பண்பாக கூறுகிறது. பகவத்கீதை தாழ்ச்சியை ஞானத்தின் முதல் குணம் என்று கூறுகிறது. தாழ்ச்சி கடவுளுக்கும் சகோதரர்களுக்கும் நெருக்கமாக்கும். அதை உலக போர்களுக்கு எதிராக பின்பற்ற வேண்டும் என்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். அதனால் நாம் ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையோடு இறைவன் வாழும் ஆலயமாக மாற வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மனத்தாழ்மையை இறைவன் விரும்புகின்றார் என்கின்ற மைய சிந்தனையில் இந்த திருப்பலிக்கு தலைமை தாங்கி இது வழிபாடின் வழியாக நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் பணியாளர் ஆண்ட்ரூஸ் அவர்களை நம்முடைய நாம் வரவேற்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இன்று மறையுரை வழியாக மனத்தாழ்மையை இறைவன் நம்மில் எவ்வாறு நிலைநாட்ட விரும்புகின்றார் என்கின்ற மைய சிந்தனையை நிறைவுபடுத்துவதற்கு நாம் வாழ்வதற்கு மறையுரை வழியாக வழிகாட்ட வந்திருக்கின்ற அருள் பணியாளர் ஆல்டஸ் அவர்களையும் நம்முடைய நாம் வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் பல்வேறு குடும்பங்கள் தங்கள் தேவைகள் நிறைவேற இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இரண்டாம் அன்பியத்தை சார்ந்த பொன் சுசீலா என்பவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக இறைவனிடம் நாம் ஜெபிக்கின்றோம். மேலும் பல்வேறு குடும்பங்கள் தங்கள் குடும்பத்தின் நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் முயற்சிகள் வெற்றி பெறவும் வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திரு ஜேக்கப் வருண் பிரியதர்ஷினி மிராக்கிள் ஃபெய்த் குடும்பம், ஸ்டீவன் சசிகலா குடும்பம், ஆண்ட்ரோ ஆர்லின் கவிதா பெர்ஷின் ஏ கால்னோ பிரெய்லின் ஆண்ட்ரோ குடும்பம், திரு பெர்லின் சேவியர் மேரி நிஷா அபிஷேக் பிரிட்டோ ஆக்லின் பிரிட்டோ நேசம்மாள் குடும்பம், திரு பிரான்சிஸ் இந்திரா ஸ்டாரி ஆட்லின் ஸ்டினியா ஜென்ரோ ஜெஃப்ரின் குடும்பம், திரு பெர்க்மான்ஸ் டோராபாய் நிதின் பிரகாஷ் அமல்ராஜ் ஜிபி ரஷ்னா ஆஸ்லின் தியா குடும்பம், திருமதி ஜெபராணி திரு வின்சன் ரக்ஷனா வர்ஷினி அருள் சகோதரி ஜெனிலா குடும்பம், திரு லாரன்ஸ் சரோஜினி அஜேஸ் ஆனித்ரேஸ் ஜியா தியா லதர்சன் அபிஷா லினியா லிஜோ டேனியல் குடும்பம், திரு வர்கீஸ் புனிதா அபிவர்ஷா அபிஜர்ஷா குடும்பம், திரு சுஜின்துரை ஷீஜாரோஸ் ஷர்ஜின் அட்ஷாபியா குடும்பம், திரு லாசர் சுதாராணி சுபின் மதனா அஹானா அஜு பிரகாஷ் மோனிஷா மோஜு அஸ்வன் சுபின் அபிஷா சர்பின் சர்ஜின் குடும்பம், திரு சிங்கராஜன் ஜமீலா சிஜு குடும்பம், திரு தாஸ் ஜெயா நவ்யா குடும்பம், திரு தங்கராஜ் ரோஸ்லி கரோலின் சுபா ரெட்லின் ஜெனீஃபா ரோஸ்லின் ராஜா ஜோஸ்லின் ராஜா குடும்பம், திரு சந்திரசேகர் பிரேமா ராணி ஹியூபின் ஜஸ்டின் ஆல்பர்ட் கியூபா குடும்பம், திரு லோவிதாஸ் விமலா ஆஸ்மி ஆரோன் குடும்பம், திரு சுசில்தாஸ் ஆடலின் மதுரம் ஆஸ்ட்ரிச் ரினால்டி ஜஸ்லின் அலெக்ஸ் ஆஸ்லின் ருஷ்மி குடும்பம், திரு ஸ்டான்லி தாமஸ் ஜெமிஷால் ஃப்ரெட்ரின் ராஜ் ஜஸ்மித் ஸ்டானியா குடும்பம், திரு டென்னிஸ் விஜயாள் ஆன்லி ஆன்சி குடும்பம், திரு சந்திரகுமார் லீலா சௌமியா ஷர்மியா குடும்பம், திரு லோவி மேரி பிளாரன்ஸ் ரிஷ்மா ஜிஸ்மா குடும்பம், திரு நேசராஜகுமார் உஷாராணி மெபின் ராஜா நிகிஷா குடும்பம், திரு கிறிஸ்துதாஸ் மேரி புஷ்பம் அஸ்வின் அவினேஷ் குடும்பம், திரு ஷாஜஹான் ஜெய்னி ஜெபஜெரின் ஸ்டெவின் ஜோயல் லிவிஷா ஸ்டெவின் குடும்பம், திரு மரிய மிக்கேல் சந்திராள் ஆனந்த் மிக்கேல் வருண் குடும்பம், திரு ஜோஸ் கில்பர்ட் விஜயராணி
ஃபெபின் செல்சியா லூர்து மேரி மேரி மார்த்தாள் குடும்பம், திரு விஜயகுமார் கெல்டா ஆண்ட்ரூ டினோலின் குடும்பம், திருமதி தங்கபுஷ்பம் ஜெயமில்லன் துரை சபீனாள் அட்ரிசா பெரில் அட்ரிசா செரில் குடும்பம், திரு அலெக்சாண்டர் அகிலா அகன்சியா அகன்யா மரிய நேசம் குடும்பம், திரு டென்னிஸ் அகிலா கிருத்தி டென்னிஸ் நிலன் டென்னிஸ் குடும்பம். இந்த குடும்பங்கள் அனைத்தும் இறையருள் பெற்று நலமோடு வாழ்ந்திட இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இந்த விழா பலியில் நாம் இறைவனிடம் நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு மாட்சி நன்மனதோருக்கு அனைத்தும் கொண்டிலங்கிடும் வல்ல தந்தையாகிய இறைவனே, ஒரே மகனாய் உதித்தவர் இயேசு கிறிஸ்து எங்கள் இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாய் உதித்த இறைவன் மகனே,
உலகின் பாவங்கள் போக்கிடும். நீரம் மீது இறங்குவீர், உலகின் பாவங்கள் போக்கிடும். என் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவர் எங்கள் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தையின் மாட்சியில் இருப்பவர் நீரே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தையின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாறு பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்ல உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலைமையின் இருப்பிடமாய் தாழ்ச்சியின் சிகரமாய் விளங்குவதுடன் இன்றைய விழா திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜபிக்க வந்திருக்கும் விளங்கனா விளைப்பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூஸ் அவர்களை தலைமையின் ஒளியேற்ற பணிந்து அழைக்கிறோம். அருளுரையின் ஆசனாய் அகமலர உள்ளம் மகிழ உவந்து உரிய கருத்துக்களை வழங்க வந்திருக்கும் இலவு விளை பங்கு தந்தை அருள்பணி ஆல்டஸ் அவர்களை தாழ்ச்சியின் ஒளியேற்ற தயவாய் அழைக்கிறோம். காட்சிக்கு எளியராய் கடுஞ்சொல் அல்லராய் விளங்கும் பங்கு தந்தை அவர்களை பகிர்வின் ஒளியேற்ற பண்பாய் அழைக்கிறோம். அன்பு தாயாக, அறிவுரைக்கு ஆசானாக அருகிலிருந்து வழிநடத்தும் அருட்சகோதரிகள் அவர்களை அமைதியின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். சங்கமத்தின் நாயகனே, என் அன்பு இறைவா, கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், இளம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், வின்சென்ட் தே பவுல் சபை, கத்தோலிக்க சேவா சங்கம், மரியாயின் சேனை, கோல்வின் இயக்கம், பாடற்குழு, பீடப்பூக்கள், ஆமோசா ஆகிய இயக்கங்களின் தலைவர்களை சங்கமத்தின் ஒளியேற்ற சாந்தமாய் அழைக்கிறோம்.
முதல் வாசக முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகமானது தானியேல் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். வார்த்தைகள் இல்லா இதயத்தை விட வார்த்தைகள் இல்லா இதயத்தில் ஜெபம் சிறந்தது என்ற ஜான் பன்யன் கூற்றும்படி நூலாசிரியர் தானியேலின் ஜெபத்திற்கு கடவுள் பதிலளித்ததையும் அவரும் அவருடைய மக்களும் எதிர்கொள்ளும் போர்கள் உண்மையானவை என்றும் இறுதியில் வெற்றி பெறுவார் என்பதையும் விளக்கும் முதல் வாசகத்தை கவனத்துடன் கேட்போம். தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8 14 முடிய. தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8 14 முடிய. தனித்து விடப்பட்ட நான் மட்டும் இப்பெரும் காட்சியை கண்டேன். நான் வலுவிழந்து போனேன். என் முகத்தோற்றம் சாவுக்கு உள்ளானவனைப் போல் விளறியது. என்னிடம் ஆற்றலே இல்லாது போயிற்று. அப்போது அவரது பேச்சொலி என் காதில் விழுந்தது. அதை கேட்டதும் தரையில் முகங்குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன். அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது. கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. ஆயினும் நான் நடுங்கிக் கொண்டே இருந்தேன். அவர் என்னை நோக்கி, மிகவும் அன்புக்குரிய தானியேல், நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள், நிமிர்ந்து நில், ஏனெனில் உன்னிடம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார். இவ்வாறு அவர் சொன்னவுடன் நடுங்கிக் கொண்டே நான் எழுந்து நின்றேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம். உயிர்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டு கேட்க இதோ நான் வந்துள்ளேன். பாரசீக நாட்டின் காவலாளியாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவனாகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். உன் இனத்தாருக்கு இறுதி நாட்களில் நடக்க இருப்பதை உனக்கு உணர்த்துவதற்காக நான் உன்னிடம் வந்தேன். இந்த காட்சி நிறைவேற இன்னும் நாட்கள் பல ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 121. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன்.
ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நாடும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நாடும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும் எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இன்றைய 2ஆம் வாசகமானது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். கிறிஸ்துவுக்கள் மனம் தாழ்மையும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதலும் வலியுறுத்துகின்றது. குறிப்பாக இளைஞர்கள் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அனைவரும் பெருமையை தவிர்த்து கடவுள் தரும் அருளை நாட வேண்டும் என்றும் கூறுகின்றது. மனம் தாழ்ந்தால் மலைகள் கூட மலர்களாகும் என்ற சிந்தனையோடு 2ஆம் வாசகத்துக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செங்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அல்லேலூயா 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 நீங்களினி அடியவன் நான் கேட்கின்றேன் அடியவன் நான் கேட்கின்றேன் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அலகு 18 இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஊமையை சொன்னார். ஒருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரை கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, புனித தொன்போஸ்கவனுடைய பாதுகாவலிலே வாழ்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய பாதுகாவலர் உங்கள் பங்கு குடும்ப விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் சிந்தனைக்கென்று அருமையான ஒரு மையக்கரு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யாராவது சொல்ல முடியுமா? மனத்தாழ்மையை இறைவன் விரும்புகிறார். பரவாயில்ல, நிறைய இடங்களை கேட்கறது உண்டு. சில இடங்களில் 1-2 பேர் பதில் சொல்லுவாங்க, சில இடங்களில் மாறி மாறி முகத்தை பார்ப்பாங்க. உண்மையிலேயே நிறைய பேர் பதில் சொன்னீங்க. அப்போ ஒரு தயாரிப்போடு தான் திருப்பிலைக்கு வர்றீங்க, மகிழ்ச்சி. மனத்தாழ்மையை இறைவன் விரும்புகின்றார். இந்த நாளுக்கான ஒரு சிந்தனைக்கான தலைப்பாக இருக்கின்றது. இந்த தாழ்ச்சி அல்லது மனத்தாழ்மை என்பது இன்று வெறும் வார்த்தைகளிலே மட்டும் அல்லது எழுத்துக்களில் மட்டும் இருக்கக்கூடிய ஒன்றாக, இது குணமாக இருக்க வேண்டியது. அது குணமாக அல்லாமல், மனிதனுடைய ஒரு செயல்பாடாக இல்லாமல் வெறும் எழுத்துக்களில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடாக இது மாறிவிட்டிருக்கின்றது. இன்றைய கால சூழலிலே உலகை நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால், நாடுகளுக்கிடையே யார் பெரியவர் என்பதில் போட்டி இன்று நடந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும்.
தங்களுடைய ஆயுத பலத்தை காட்டுவதற்காக, உலகம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக, தாங்கள் சொல்வதை மற்றவர்களெல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக, தங்களை பெரியவர்களாக காட்டிக் கொள்வதற்காக போர்களை தொடுக்கக்கூடிய அல்லது ஒரு நாடு மற்ற நாட்டின் மீது வன்முறை ஏவக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதை காண்கின்றோம். மற்றவர்களை பற்றிய நான் என்கின்ற தாழ்ச்சிக்கு, தாழ்மை என்கிற மனத்தாழ்மைக்கு எதிரான ஒரு குணம் அகந்தை, நான் என்ற அகந்தை. இப்ப நாடுகளுக்கிடையே, உலக அளவில் எடுத்துக்கொண்டு நாடுகளுக்கிடையான இந்த போட்டி, ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டுமே என்றால் அங்கு பலவேறுபட்ட ஒரு அரசியல் சூழல் என்றால் பலவேறுபட்ட கட்சிகள், யார் பெரியவர், யாருடைய ஆட்சியை நிலைநாட்டுவது என்பதிலே போட்டி, யார் பெரியவர் என்கின்ற எண்ணம். அதே ஒரு சிறிய ஒரு பகுதிக்குள்ள, ஒரு ஊருக்குள்ளாக வந்தாலும் இரு பிரிவுகளாக அங்கேயும் யார் பெரியவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு போட்டி. ஒரு தெருவை எடுத்துக்கொண்டுமே என்றால் 2 குடும்பங்கள் இருக்கின்றன என்றால் அந்த குடும்பங்களில் எந்த குடும்பம் பெரிய குடும்பம், யாருடைய குடும்பம் வலிமைமிக்க குடும்பம் என்பதை வெளிக்காட்டுவதிலே ஒரு போட்டி. அதே ஒரு குடும்பத்திற்குள்ளாக எடுத்துக்கொண்டோமே என்றால் கணவன் பெரியவரா அல்லது மனைவி பெரியவரா அல்லது அண்ணன் பெரியவரா தம்பி பெரியவரா, யார் பெரியவர் என்பதிலே ஒரு போட்டி. தங்களை நிறுத்திக் கொள்ள, தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்வதற்காக ஒரு போட்டி மனப்பான்மையோடு வாழுகின்ற ஒரு உலகத்திலே தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் எனது அல்லது நான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும். என்னுடைய திட்டங்கள், அது குடும்பமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், ஏனொரு பங்கு சமூகமாக கூட இருக்கலாம், அங்கே நான் சொல்வது பிரதிபலிக்கப்பட வேண்டும், நான் சொல்வது நடக்க வேண்டும், என்னுடைய கருத்துக்கள் தான் அங்கே முதன்மை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் மிகுந்த ஒரு சமுதாயத்தினை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இறைவன் விரும்பக்கூடியது மனத்தாழ்மையை. மனத்தாழ்மை இருக்கக்கூடிய இடத்திலே, தாழ்ச்சி இருக்கக்கூடிய இடத்திலே நான் என்கின்ற இந்த அகந்தை, நான் என்கின்ற இந்த எண்ணம் அங்கே இருக்க முடியாது. இந்த எண்ணம் அங்கே இருப்பதற்கான வாய்ப்பு என்பது அங்கே அறவே இல்லாமல் போய்விடுகின்றது. ஒரு நிகழ்வாக சொல்வார்கள், ஒரு மனிதர் ஞானம் பெறுவதற்காக ஆசைப்படுகின்றார். அறிவுக்கும் ஞானத்திற்கு வித்தியாசம் உண்டு. அறிவை கற்று பெற்று விடலாம், அல்ல புத்தகங்கள் படி மூலமாக அறிவை பெற்று விடலாம். ஞானம் அதைவிட மேலானது. அதை அனுபவத்தின் மூலமாகத்தான் அல்லது உணவு மூலமாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அறிவை விட மேலானது ஞானம். இந்த மனிதர் கற்று தேர்ந்த ஒரு மனிதர் ஞானம் பெற வேண்டும் என்று இப்போது ஆசைப்படுகின்றார். ஒரு குருவானவரை போய் சந்திக்கிற ஒரு துறவி போய் சந்திக்கின்றார். போதனை கொடுக்க ஜென் துறவி அவர்கள் சென்று, நான் ஞானத்தை பெற வேண்டும், நான் ஞானம் பெற வேண்டும், நான் உலகிலே எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து விட்டேன், நான் ஒரு புகழ்பெற்ற மனிதனாக இருக்கின்றேன், ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கின்றேன், எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை, என்னுடைய வகுப்பிற்காக பல மாணவர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எனக்கு அந்த வாழ்க்கை இப்போது வெறுப்படைந்து விட்டது, அது சலிப்படைந்து விட்டது, நான் இப்போது ஞானம் பெற வேண்டும், நான் ஞானம் பெற வேண்டும், நான் ஞானம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஜெந்தரவியிடம் கேட்கின்றார். அவர் அமைதியாக சொல்லிவிட்டார், நான் இறந்தால் நீ ஞானம் பெறுவாய், நான் இறந்தால் நீ ஞானம் பெறுவாய். ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார். இந்த மனிதனும் திரும்பி செல்கின்றார். சில 1-2 ஆண்டுகளிலே அந்த துறவி இறந்து போகின்றார். இந்த மனிதன் துறவி இறந்த பிறகு அதை கேள்விப்பட்டு திருப்பி அந்த ஆசிரமத்துக்கு வருகின்றார். துறவியினுடைய அவர் தங்கியிருந்த இல்லத்திற்கு வருகின்றார். இப்போது அவருக்கு அடுத்த இந்த துறவி அங்கே தலைமை துறவியாக அங்கே இருக்கின்றார். அவரிடம் சென்று சொல்கின்றார், நான் ஞானம் பெற வேண்டும், நான் ஞானம் பெற வேண்டும் என்ற ஆசையிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்தேன். அப்போது இங்கிருந்த அந்த தலைமை துறவியரிடம் சொன்னார், நான் இறந்தால் நீ ஞானம் பெறுவாய் என்று சொன்னார். இப்போது அவர் இறந்து விட்டார், நான் ஞானம் பெற்று விடலாமா என்ற ஆசையில் நான் வந்திருக்கேன் சொல்வார். அப்போ சொல்வார், ஞானம் பெறுவதற்கான தகுதி உனக்கு இல்லை, உன்னால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
அந்த துறவி சொன்னதுடைய பொருள் என்பது வேறு, நீ புரிந்து கொண்டது வேறு. இப்போது நானும் உனக்கு சொல்கின்றேன், நான் இறந்தால் நீ ஞானம் பெறுவாய் என்று. அந்த மனிதர் குழம்பின கற்று தேர்ந்தவர், எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தோடு வந்தவர், என்னை விட பெரியவர் யார் இருக்கின்றார், என்னை விட அறிவில் சிறந்தவர் யார் இருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு அந்த மனிதர் அங்கே வந்தார். இப்போது துறவி சொன்னது, நான் இறந்தால் நீ ஞானம் பெறுவாய். எல்லாம் தெரிந்தவர் இந்த வார்த்தைக்கான பொருளை அறிந்து கொள்ளாமல் அங்கே நின்று கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த துறவி சொல்வார், அன்று எங்களுடைய தலைமை துறையிடம் சொன்னதுதான், நான் என்று சொல்வது உன்னிலே இருக்கின்ற நான் என்கின்ற இந்த அகந்தை அழிந்தால்தான், இந்த அகந்தை இறந்தால்தான் நீ தாழ்ச்சியோடு எப்போது உன்னை தாழ்த்தி கொண்டு நிற்கின்றாயோ, எப்போது உனக்கு தாழ்ச்சி என்கிற குணம் உனக்குள்ளாக வருகின்றதோ, உன்னுடைய இந்த கல்வி, நீ பெற்றிருக்கின்ற பட்டங்கள், இவற்றின் மீது நீ கொண்டிருக்கின்ற பெருமையை என்று நீ விடுகின்றாயோ, நான் அறிவாளி என்கின்ற அந்த எண்ணத்தை நீ எப்போது தூக்கி எறிந்து விட்டு வருகின்றாயோ, அப்போதுதான் உன்னால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வார். அப்போதுதான் அந்த மனிதர் உணர்ந்தவராக தன்னால் ஞானத்தை எளிதாக பெற்றுவிட முடியாது, தன்னிடம் இருக்கின்ற அறிவை கொண்டு அல்லது தன்னிடம் இருக்கின்ற புகழை கொண்டு ஞானத்தை பெற முடியாது என்று அங்கே திரும்பி சென்றதாக ஒரு நிகழ்வை சொல்வார்கள். அன்புமிக்கவர்களே, ஞானத்தை பெற வேண்டும் என்றாலும் தாழ்ச்சி வேண்டும். ஞானத்தை மட்டுமல்ல, இறைவனே அடைய வேண்டும் என்றாலும், இறைவனுடைய பாத்தியை சென்றடைய வேண்டும் என்றாலும் நமக்கு தாழ்ச்சி என்கின்ற மனத்தாழ்மை என்கின்ற குணம் என்பது நமக்கு நிச்சயமாக தேவை. அந்த குணம் இருக்கின்ற இடத்திலே தான் இறைவனை அடைய முடியும். அந்த குணம் இருக்கின்றவர்களால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. இயேசுடைய வாழ்வு அதைத்தான் பார்க்கின்றோம். இயேசுடைய வாழ்வு முழுமையாக தாழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் இருந்தது. இறைமகனாக இருந்தார். அதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொன்னார். பிலிப்பி 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 உள்ள அந்த இறைவார்த்தை பகுதிகளில் எடுத்து வாசித்து பார்த்தோம் என நமக்கு தெரியும். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது என்று கருதவில்லை. தன்னையே தாழ்த்தி கொண்டு அடிமையின் வடிவை ஏற்றுவந்த மனித உருவம் எடுத்து அடிமையின் வடிவை ஏற்றுக்கொண்டார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். இயேசு தன்னை தாழ்த்தி கொண்டார். நான் இறைமகன், நான் கடவுள் என்று அவர் எங்கேயும் தன்னுடைய உயரமட்டமற்ற பற்றி கொண்டிருக்கவில்லை. அவர் எல்லா சூழலிலும் ஒரு சாதாரண மனிதராக சொல்ல, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மை போல இருந்தார். ஒரு மனிதனாக வாழ்ந்தார். எல்லோரையும் போன்று உண்டார், எல்லோரையும் போன்று நடந்தார், எல்லோரும் படி குடித்தார், எல்லோரையும் போன்ற ஒரு வாழ்க்கை, எல்லோரையும் போன்று அழுதார், அவரும் எல்லோரையும் போன்று சிரித்தார். பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர் நம்மை போல இருந்தார். கடவுள் நிலையில் இருந்து இறங்கி வந்தவராக, கடவுள் நிலையில் இருந்து அவர் மனித நிலைக்கு இறங்கி வருகின்றார். அந்த இறைவனை வழங்குகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தாழ்ச்சி என்கின்ற குணத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். தாழ்ச்சி என்கின்ற விண்ணத்தை நாம் கொண்டிருக்கின்ற புண்ணியம் என்று சொல்லலாம். யாரிடம் தாழ்ச்சி புண்ணியம் இருக்கின்றதோ அவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றியை பெற முடியும். அது சொல்வார்கள், தமிழில் சொல்ல, தாழ்ச்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்று சொல்வார்கள். தாழ்ச்சி இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் ஒருபோதும் இகழ்ச்சி அடைவதில்லை. அவருடைய மனம் அலைவாய்ந்து கொண்டிருப்பதில்லை. முன்னிலையில் சொன்னார்கள், தாழ்ச்சி இருக்கின்ற இடத்திலே மனக்கலக்கம் என்பது இருக்காது. நம்மை தாழ்த்திக் கொள்வதற்கு நாம் தயாராக இல்லாத போதுதான் மற்றவர்களை பற்றிய எண்ணம் நமக்கு அதிகமாக வந்திருக்கும். அவர்கள் இதை செய்துவிட்டார்களே, அவருடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, அவர்களுக்கு பெருமை இருக்கின்றது, இவ்வளவு புகழை அவர்கள் பெற்றுவிட்டார்களே என்கிற நம்ம தமிழ்ல சொல்ல, நம்ம லோக்கல்ல சொல்லணும், வயிற்றெரிச்சல். அந்த வயிற்று வந்துச்சுன்னா உறக்கம் வருமா? வராது. அதை பற்றி தான் நம்ம யோசிப்போம். ஒன்றில் அவங்களை எப்படி கீழே தள்ளிடலான்னு யோசிப்போம், இல்லை அவங்களோட எப்படி மேலே போயிடலான்னு யோசிப்போம். அதுதான் சிந்தனையில் இருக்கும். இதுவே தாழ்ச்சி இருந்தால், நம்முடைய தாழ்ச்சியின் குணம் இருந்தது என்றால் அதை பற்றிய சிந்தனைகள் நமக்கு இருக்காது. நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும். புரித அம்ப்ரோஸ் இடம் ஒருவர் சரி கேட்பார், விண்ணகத்தை அடைவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்வார். அது சொல்ல, விண்ணகத்தை 3 வழிமுறைகள் இருக்கின்றன. 1 தாழ்ச்சி, 2 தாழ்ச்சி, 3 தாழ்ச்சி. இந்த 3 வழிமுறைகள் 3மே தாழ்ச்சி என்று சொல்வார்.
உன்னிடம் தாழ்ச்சி இருந்தால் இவனை தாழ்த்தி கொண்டிருந்தாய் என்றால் நீ விண்ணகத்தை அடைய முடியும் என்று அவர் சொல்வார். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. பைபிள் வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. மனித யாக்கோபு 4:10. ஆண்டவர் திருமுன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் திருமுன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். வாசி கேட்டோம். 2 மனிதர்கள் ஆலயத்துக்கு செல்கின்றார்கள். ஆண்டவர் முன்பாக ஜெபிக்கின்றார்கள். ஒருவர் தன்னை உயர்த்திக் கொள்கின்றார். என்ன சொல்ல, நான் இந்த தவறெல்லாம் செய்யல, மற்றவர்களை தாழ்வாக சொல்கின்றார். இந்த பரிதண்டரை போலவோ, இந்த பாவிகளை போலவோ, விபச்சாரியை போலவோ நான் இல்லை. நான் வாரத்தில் நோன்பிருக்கின்றேன், என்னுடைய காணிக்கை 10 பங்கு காணிக்க செலுத்துகின்றேன், என்னுடைய கடமைகள் எல்லாம் நான் சரியாக செய்கிறேன் என்று அங்கே இறைவனை வேண்டுவதற்கு பதிலாக தன்னுடைய பெருமை, தன்னுடைய புகழைத்தான் அங்கே இறைவன் முன்பாக அவர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். மாறாக அந்த வரி தண்டுபவர் என்ன சொல்கின்றார்? மார்பில் அடித்துக் கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் செய்கின்றார். தன்னுடைய நிலையை உணர்ந்து இறைவன் முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். ஆண்டவர் இது என்ன சொல்கின்றார்? யார் அங்கே பெரியவர் என்று சொல்கின்றார்? யாரை பெரியவர் சொல்றாரு? அந்த வரி தண்டுபவரைத்தான் பெரிய சொன்னார். அதைத்தான் யாக்கோபும் சொல்கின்றார். ஆண்டவர் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை மிக மிக அதிகமாகவே உயர்த்துவார் என்று ஆண்டவர் சொல்ல. லூக்கா 14ஆம் அதிகாரம் 7 தொடங்கி உள்ள இறைவார்த்தை பார்த்தோம் என்றால் அங்கே ஆண்டவர் விருந்துக்கு செல்கின்ற நீண்ட பகுதி. அங்கே ஆண்டவர் விருந்துக்கு செல்கின்றார். அங்கே பந்தியிலே முதன்மையான இடங்களை பெறுவதற்காக அங்கே ஒவ்வொரு போட்டி போடுகின்றார்கள். அப்போதும் ஆண்டவர் தான் சொல்லுகின்றார், முதன்மையான இடங்களை பெறுவதற்கு போட்டி போடாதீர்கள், கடைசியா போய் அமருங்க, அங்க போய் உட்காருங்க. அப்ப விருந்துக்கு உரிமை உங்களை வந்து அங்கிருந்து அழைத்து வருகின்ற போது உங்களுக்கு அது பெருமையாக இருக்கும். முதலிடத்தை போய் உட்கார்ந்துட்டு உங்களை விட பெரிய ஒருத்தரை கூப்பிட்டிருந்தா உங்களை அங்கேருந்து எழுப்பி பின்னாடி போங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு அவமானமாக இருக்கும். நான் பெரியவன், நான் தான் இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டதிலே சிறந்தவர் என்று நீங்களாகவே முதன்மையான இடங்களை தேர்வு செய்யாதீர்கள். தாழ்ச்சி வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அங்கேயும் வலியுறுத்தி சொல்கின்றார். அன்னைக்கு விவிலியத்தில் இருந்து நான் பார்க்கின்ற புனிதர்களுடைய வாழ்வை நான் பார்க்கின்ற போது தாழ்ச்சியுடன் வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றிகளை பெற்றிருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தாவீது கோலியாத்தினுடைய அவருடைய வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். கோலியாத் எப்படி வந்தாரு? பெரிய படைக்கலன்களை தூக்கி கொண்டு, தன்னுடைய ஆயுதங்களின் மீது நம்பிக்கை கொண்டு, தன்னுடைய வீரத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அங்கே வருகின்றார். என்னை வெல்வதற்கு யார் உண்டு என்கின்ற ஒரு ஆணவம். பெரும்படை இருபுறமும் நிற்கின்றது. இந்த மனிதர் முன் வந்து சொல்கின்றார், இதோ இவ்வளவு பெரிய படைகளை நீங்கள் திரட்டி வைத்திருக்கிறீர்களே, உங்கள் இஸ்ரவேலிலிருந்து ஒருவன் மட்டும் என்னோடு போரிட வரட்டும். என்னை வெற்றி கொள்வதற்கு யார் உங்களிடம் இருக்கின்றார்? நான் பெரிய வீரன், என்னை வெற்றி கொள்வதற்கு யாராலும் முடியாது என்கின்ற ஒரு ஆணவமும் அகங்காரமும் தான் அந்த மனிதனிடம் அங்கே இருந்தது. அதனால்தான் கொக்கரித்தான், சவால் விட்டான். தன்னுடைய கருவிகள் மீது, படை கருவிகள் மீது, தன்னுடைய பலத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக. மற்றவர்களும் வீரர்கள் தான், தனக்கு எதிராக இருக்கின்ற அவர்கள் எதிரி நாட்டு படையினராக இருந்தாலும் அவர்களும் வீரர்கள் தான், அவர்களும் போர்க்கருவிகள் தாங்கி இருக்கின்றார்கள் என்ற அந்த எண்ணமில்லை. என்னை வெற்றி கொள்ள யார் உண்டு என்கின்ற தானவம். ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு சிறுவரான தாவீதை, ஒரு ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை அழைத்து வந்து அவர் மூலமாக கோலியாத்தை வெற்றி பெற செய்தார். சொல்ல, நீ உன்னுடைய படைக்கலன்கள் மீது நம்பிக்கை கொண்டு வந்திருக்கின்றாய், நானோ என் கடவுளாகிய ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வந்திருக்கின்றேன். கோலியாத்தை சொல்ல, என்னை வெல்வதற்கு ஒரு தெள்ளுப்பூச்சியாயிற்று. தாவீதை பார்த்து சொல்ல, என்ன அவருடைய ஆயுதங்கள் இல்லை, வாள் இல்லை, கேடயம் இல்லை, எதுவும் இல்லை, கொஞ்சம் கூழாங்கல்லும் ஒரு கமன். ஆடு மாடு மேய்க்கின்ற விலங்குகளை விரட்டுவதற்காக அவர் வைத்திருந்தது. போர்க்கள அனுபவம் கிடையாது, போரிட்ட அனுபவம் கிடையாது,
போருக்கான ஆயுதங்களை கையாளுவதற்கு தெரியாது, பழக்கமில்லை. ஆனால் ஆண்டவர் அங்கே தாவீதை உயர்த்தினார். கோலியாத்தை ஒரே கூழாங்கல்லினாலே கீழே வீழ்த்த செய்தார். ஆண்டவர் முன்பாக தன்னை உயர்ந்தவளா காட்டிக் கொள்கின்றவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த நிலைமைதான் ஏற்படும். அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். ஆண்டவர் முன்பாக அதனை தாழ்த்திக் கொள்கின்றவர்கள் எப்போதுமே உயர்வான இடத்தை பெறுவார்கள். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு முன்பாக பிறந்தவர், ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்க வந்தவர், பாலிநிலத்திலே வாழ்கின்றார். அவரை தேடி மக்கள் செல்கின்றார்கள். யோர்தான் நதியிலே அவர் திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லாம் வரவிருக்கின்ற மெசியா இவராகத்தான் இருக்கும் என்று அவரை தேடி செல்கின்றார்கள். ஒரு சில இறைவாக்கினர் என்று பார்த்தார்கள், எலியா வந்து விட்டார் என்று சொன்னார்கள். பலவாறு அவரை தேடி எல்லா மக்களும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பரிசேயர்கள் கூட சென்றார்கள். அவர் நினைத்திருந்தால் தனக்கு இருந்த அந்த மக்கள் கூட்டத்தை வைத்து அவருடைய செல்வாக்கை நான் தான் மெசியா என்று சொல்லி அதன் மூலமாக பயன்பெற்றிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. ஆண்டவருக்கான நேரம் வந்த போது சொன்னார், எனக்கு பின்பாக ஒரு வரவிருக்கின்றார், அவரின் மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்திக் கொண்டார். அதனால்தான் சொன்னார், பெண்களுள் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை தவிர பெரியவர் யாரும் இல்லை என்று இயேசு சொன்னார். தன்னை முன்பாக தாழ்த்திக் கொண்டார். அவர் வளர நான் குறைய வேண்டும், அவருடைய புகழ் வளர என்னுடைய புகழ் குறைய வேண்டும் என்று சொல்லி தன்னை அங்கே தாழ்த்திக் கொள்கின்றார். தன்னை விட பெரியவராக இறைமகன் வருகின்றார். நான் மெசியாவல்ல, மெசியாவுக்காக வழியை ஆயத்தமாக்க வந்தவன் தான் நான் என்பதை மக்களுக்கு அவர் உணர்த்தினார். அதனால் ஆண்டவரால் அவர் உயர்த்தப்பட்டார். தன்னை ஆண்டவர் முன்பாக தாழ்த்தினார், அவர் உயர்த்தப்பட்டார். அன்புமிக்கவர்களே, எல்லாற்றை விட தாழ்ச்சிக்கு நான் எப்போதும் என் மனதில் வைத்திருக்கக்கூடிய மனிதர் நம் தாய் அன்னை மரியா. அன்னை மரியை போன்று தாழ்ச்சி உள்ளவர்களை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு சாதாரண இளம்பெண்ணாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். தூதரை அவரிடம் அனுப்புகின்றார். கபிலத்தோடு செல்கின்றார். அருள்மிகு பெற்றவரே என்ற ஒரு வாழ்த்து செய்தியை கொடுக்கின்றார். அது சரி, அடுத்ததாக ஒரு செய்தியை கொடுக்கின்றார். நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்க போகின்றீர், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று ஒரு செய்தியை கொடுக்கின்றார். சாதாரண ஒரு பெண்ணாக அவருடைய மனதில் எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் பல கேள்விகளுக்கு பிறகு சொல்கிறார், இது இறை திட்டம் இதுவென்றால், இறைவனிடமிருந்து இதைத்தான் விரும்புகின்றார் என்றால், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, அவருடைய விருப்பப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அங்கே தன்னுடைய தலையை தாழ்ந்தார். அங்கே அவர் தாழ்ந்தார், தன்னை தாழ்த்தி கொண்டார். இறை விருப்பத்திற்கு, இறை திட்டத்திற்கு தன்னை கையளித்தார். மீட்பரின் தாயானார். அதைவிட பெரிய காரியம் ஒன்று உண்டு. அவருக்கு அங்கேயும் செய்தி கொடுக்கப்பட்டது, உம்முடைய உறவினரான எலிசபெத் விழுந்த வயதிலே கருவுற்றிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி அங்கே கிடைத்த போது யோசித்து பாருங்கள். கடவுளின் தூதர் தேடி வந்திருக்கின்றார், ஒரு செய்தி கொடுக்கின்றார். இந்த உலகிற்கான மீட்பரை நீர் கருத்தாங்கி பெற்றெடுக்க போகின்றீர், இறைவனுடைய மகனை உம்முடைய உதரத்திலே தாங்க போகின்ற என்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. அங்கேயும் இன்னொரு செய்தி, தன்னுடைய உறவினரான எலிசபெத் முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருக்கின்ற செய்தி. சாதாரண ஒரு மனிதனாக, ஒரு பெண்மணியோ, ஒரு பெண்ணோ ஆணோ யாராக சரி, இறைவனுடைய மகனுக்கு ஒரு தாயாகக்கூடிய அல்லது தந்தை கூட தாய் என்று எடுத்துக்கொள்வோம், ஒரு தாயாகக்கூடிய பாக்கியத்தை ஒரு பெற்றிருக்கின்றார். அப்படி என்றால் சாதாரணமாக இதை என்ன செய்வாங்க? எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாம் என்ன செய்யணும்? தேடி வரணும், புகழ் பெறணும். நம்ம அதை வச்சு ஒரு இன்னைக்கு நம்ம நடக்கிற நிறைய பார்க்குறோம், அப்படிதானே? உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இல்லை, தன்னையே கடவுளாக கருதி கொள்ளக்கூடியவர்கள், கடவுளாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், கடவுள் அவதாரமே சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பலரும் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது எல்லா சமயங்களிலும் கடந்தும் எல்லா சமயங்களிலும் இருக்கின்றது. அப்படி சொல்லி அன்னை நினைத்திருந்தால் அதை வைத்து ஒரு பெரிய ஒரு இடமே செய்திருக்கலாம், செய்யவில்லை. தான் இறைவனின் தாயை இருந்தவர், தன்னுடைய இறைமகனை தன்னுடைய வயிற்றிலே சுமந்த போதும் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக, அவருக்கு உதவி செய்வதற்காக அவரை தேடி செல்கின்றார். அவரை இங்கே அழைத்து வரவில்லை, இவர் தேடி செல்கின்றார். இறைவனின் தாய், உலகை படைத்தாளுகின்ற இறைவனின் தாய், இறைவனை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த பயணம் என்பது அப்படி எளிதான பயணம் கிடையாது. அது மலைப்பாங்கான பகுதி, ஆபத்து நிறைந்த பகுதி, போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உதவி செய்வதற்காக செல்கின்றார்.
அன்னையிடம் தாழ்ச்சியின் குணம் அது மனதில் இருந்தால் மட்டும்தான் அன்னையால் இதை செய்ய முடிந்தது. சாதாரணமாக ஒருவாள் செய்ய முடியாத ஒரு செயல் இது. நம்ம செய்திருவோம் அப்படி. சும்மா என்ன பக்கத்து வீட்டில் ஒரு உதவி கேட்டால் என்ன செய்ய மாட்டோம்? யாரும் நீங்களே நானே சரி, கொஞ்சம் நமக்கு ஒரு தயங்கி தான் நம்ம என்ன செய்வோம், உடனே ஓடி போய் எல்லாம் என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அன்னையினுடைய அந்த சூழலை யோசித்து பாருங்கள். கடவுளின் தாய் இறைமகன் வயிற்றில் இருக்கின்றார். அதோடு அந்த பணியை 3 மாத காலம் அளவு அவரோடு தங்கியிருந்த அவருக்கு பணிவிடைகள் புரிந்தார். அந்த அன்னையினுடைய தாழ்ச்சி குணம் நமக்கு வேண்டும். அன்னையை பின்பற்றினார். அன்னை தெரசா அவர்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பிள்ளைகளுக்காக அவர் செய்த பணிகள். ஒருமுறை அவருடைய கொல்கத்தா இல்ல தங்கியிருந்த போது அந்த பிள்ளைகளுக்காக உதவி கேட்பதற்காக பல இடங்களுக்கு அவர் செல்வதுண்டு. ஒரு செல்வதனுடைய கடைக்கு செல்கின்றார். ஏதாவது பிள்ளை கொடுங்க என்று கேட்ட அந்த மனிதர் கொடுக்க மனம் இல்லாமல் காரி அவருடைய கரங்களில் உமிழ்ந்தார். அதை அந்த கரத்தை முடிவு சொன்னார், மறுகரத்தை நிறுத்தி சொன்னார், நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது எனக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார். முடியுமா நம்மளால? செய்திருவோமா? நம்ம யாராலே முடியாது. இங்க 2 பேர் என்னாலே அப்படி செய்ய முடியுமான்னு கேட்டா முடியாதான், கேள்விக்குறதான். அவ்வளவு எளிதாக நம்முடைய மனங்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளாது. ஆனால் அவரால் செய்ய முடிந்தது. காரணம் அவருடைய மனதிலே இருந்த அந்த தாழ்ச்சி என்கின்ற குணம். நம்மிடம் தாழ்ச்சி வேண்டும், ஆனால் அதே வேளையிலே தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. சில நேரங்களில் ரெண்டையும் குழப்பிடும். நான் எனக்கு உதவ முடியாது, என்னால் முடியாது, நான் இவ்வளவுதான், எனக்கு வாழ்க்கை இவ்வளவுதான், என்னால் எந்த செயலும் செய்ய முடியாது ஒரு தாழ்வு மனப்பான்மை சில நேரங்கள் எழுந்துரும். அதுவல்ல ஆண்டு விரும்புவது அதுவல்ல. தாழ்வு மனப்பான்மை இல்லை. தாழ்வு மனப்பான்மை இருந்தால் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது, நம்ம அங்கேயே தான் இருப்போம். தாழ்வு மனப்பான்மை வேறு, தாழ்ச்சி குணம் என்பது வேறு. தாழ்வு மனப்பான்மை அகற்றி தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை மனதிலே கொண்டவர்களாக, ஆண்டவனை தாழ்த்திக் கொள்கின்றவர்களாக, ஆண்டவன் நான் பெரியவன், நான் உமக்கு இவற்றையெல்லாம் காணிக்கையாக கொடுத்திருக்கிறேன், என்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்திருக்கிறேன், எனக்கு இதை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை வைப்பவர்களாக அல்லாமல் ஆண்டவன் தாழ்த்தி கொண்டவர்களாக, நாம் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள், அவர் நம் கடவுள், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர், நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவர் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு, அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் ஆண்டவரை தேடி வந்தோமே என்றால், ஆண்டவன்பாக நம்முடைய நான் என்கின்ற அந்த ஆணவத்தை, அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சாதாரண மனிதர்களாக, ஒரு சாதாரண மனநிலையோடு, ஒரு விரும்பியாக்கப்பட்ட மனநிலையோடு நாம் ஆண்டவரை தேடி வந்தோமே என்றால் நிச்சயமாக ஆண்டவருக்கு ஆசீர்வாதங்களையும் அருள்வரங்களையும் நிறைவாக பொழிவார். நம்முடைய வாழ்க்கை வளமானதாக, நிறைவானதாக, நிம்மதியானதாக, மகிழ்ச்சியானதாக, சமாதானமானதாக அமைந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அதற்காக தொடர்ந்து உழைப்போம், தாழ்ச்சியின் குணத்தோடு வாழ்வோம். இறைவனுடன் இருந்து நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை நாம் விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். என் ஆடுகளை பேணி வளர் என சீமோன் பேதுருடன் கூறிய அன்பு இயேசுவே, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், துறவியர், பொதுதினையினர் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தங்கள் பணியை தொடர நல்ல உடல் உள்ள சுகம் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். இளைஞர்களே, நீங்கள் முதியவருக்கு பணிந்திருங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா, இளையோர் தங்கள் பெற்றோரை மதித்து தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ வரமிருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும்.
அன்பு தந்தை இறைவா, ஜெபமே ஜெயம் என்று ஜெபித்த தானியலை போல் நாங்களும் ஜெபத்தை எங்கள் உயிர் மூச்சாய் கொண்டு வாழ வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்து கொள்ளுங்கள் என்று மொழிந்தயம் அன்பு இறைவா, திருத்தூத கழக அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் அன்பிலும் ஒற்றுமையிலும் சிறந்து விளங்கவும் ஒருவர் ஒருவரை ஏற்று வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் நல்கும் நாயகனே, எம் அன்பு இறைவா, இவ்விழா திருப்பலியில் கலந்து கொள்ள இயலாமல் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அவதியுறும் மக்களை ஆசீர்வதித்து சுகம் பலன் அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இன்னும் எத்தனையோ எண்ணங்கள் இயக்கங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே எழுந்து கொண்டு இருக்கின்றன. அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்ற நீர் அனைத்தையும் எங்களுக்கு நிறைவாக தந்திருளும். மனத்தாழ்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே நாங்கள் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் முன்னேற வேண்டும், நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் முதல்வன் என்ற சிந்தனையிலே தனி மனிதன் முதல் இந்த உலகம் வரை எல்லாருமே அத்தகைய ஒரு சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய குடும்பம்தான் ஆணிவேராகவும் அடிநாதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. சிறிய வயதிலிருந்தே எங்களுடைய குழந்தைகளை அத்தகைய ஒரு எண்ணத்திலே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். குடும்பத்திலும் சரி, பள்ளிகளிலும் சரி, திரு அவையிலும் சரி, சமுதாயத்திலும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் போட்டி என்ற ஒரு சிந்தனைகளை நாங்கள் உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றோம். அது வளர்ந்து அந்த ஒரு சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதிந்து, எனவே நாங்கள் வளர வேண்டும் என்றால் இன்னொருவரை நாங்கள் கீழே விழத்தாட்ட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எங்களுடைய உள்ளங்களிலே வளர்ந்து இருக்கிறது. எனவே அன்பு ஆண்டவரே, எனவே நான் பெரியவன் என்ற ஒரு அகந்தை, எனவே நான் முன்னேற வேண்டும் என்றால் இன்னொருவரை கீழே தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எங்களுடைய உள்ளங்களிலே வளர்ந்து இருக்கிறது. இதுதான் எங்களுடைய இந்த சமுதாயத்திலும் இன்று பிறையோடி கொண்டு இருக்கிறது. அன்பு ஆண்டவரை, நாங்கள் மனத்தாழ்மையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு நாங்கள் சாதனைகள் படைத்தாலும், நாங்கள் நன்மைகள் செய்தாலும், எவ்வாறு திருத்தூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்களுடைய கடமையை தான் நாங்கள் செய்தோம் என்று சொன்னார்கள். அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் அத்தகைய ஒரு சாதாரண ஒரு மனநிலையை எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அருளை தாரும். எல்லாரும் வளர வேண்டும்,
எல்லாரும் இந்த உலகத்திலே வளர வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். அதே போல நாங்கள் வளர்ந்தாலும் கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். அதே போல நாங்கள் சமுதாயத்திலே நாங்கள் சாதனை படைத்திருக்கிறோம் என்றால் அது கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் வாழ வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பான ஆண்டவரை, அந்த வரி தண்டுவரை போல நாங்கள் ஒவ்வொருவரும் சாதாரண எளிய உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பான ஆண்டவரை, கடவுளுடைய அருள் இல்லை என்றால் எங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது. கடவுளுடைய உடனிருப்பு எங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் நாங்கள் எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் வாழ வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றிருக்கின்ற அது அருள் வாழ்வாக இருக்கலாம், அதே போல பொருளாதார வாழ்வாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், எல்லாமே கடவுளுடைய ஒரு அருள்கொடை என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எளிய உள்ளத்தோடு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் பயணிக்கின்ற மக்களாக வாழ வேண்டிய அருளை தாரும். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒரு அமைப்புகளை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். அந்த அமைப்பில் உள்ள நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அந்த அமைப்பினுடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாக அவர்கள் வாழவும், அதே போல இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்தது போல இதனுடைய எளிய உள்ளம் கொண்டவர்களாக இந்த சிந்தனையை உள்வாங்கி இந்த தல திருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சிந்தனையை உள்வாங்கி அதை நாங்கள் வாழ்ந்து காட்டுகின்றவர்களாகவும் அதை எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் பிரதிபலிக்கின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். உமது அருள்கரம் எங்களுடைய குடும்பங்களோடு நிறைவாக தங்க வேண்டும் என்றும் அதன் வழியாக உமது அருள் ஆசீர்வாதங்களை எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் நிறைவாக பெற்று மகிழ வேண்டிய அருளை தாரும். எப்பொழுது நாங்கள் எளிய உள்ளம் கொண்டவர்களாக தாழ்ச்சி உள்ளவர்களாக நாங்கள் வாழுகின்றோமோ அப்பொழுது நாங்கள் பன்மடங்கு ஆசீர்வாதங்களை இன்னும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தான் இன்றைய அருளுரை எங்களுக்கு வெளிப்படுத்தியது. எனவே நாங்கள் ஒவ்வொரு அத்தகைய உள்ளம் கொண்டு நாங்கள் தொடர்ந்து வாழவும் உம்மிடத்திலிருந்து இன்னும் ஆசீர்வாதங்களை அபரிவிதங்களாக நாங்கள் பெற்று நாங்கள் தொடர்ந்து உமது பாதையிலே பயணிக்க வேண்டிய அருளை எங்களுக்கு பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கைப்பவனே,
மொழிகள் பேச என் வாழ்வு இசைக்கும் உண்டாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய விதமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஜான் போஸ்கோ எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இத்தூய மர நிகழ்வு வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக என்றும் காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மர நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று மூக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித நினைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதியின் வாழ்த்துக்கள். உலகத்தின் பாவங்கள் போக்கிடும் இறைவனின் செம்மறியே, எங்களின் மேல் இரக்கம் வையும். உலகத்தின் பாவங்கள் போக்கிடும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தரும், எங்களுக்கு அமைதி தரும், எங்களுக்கு அமைதி தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடல் எண் 429.
தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. சொந்த தேவன் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் வானில் நினையினில் நான் எங்கினே என் இதயம் திறந்தே. ஆற்றலை அளித்திடவா எம் அன்பு இறைவா, தாழ்மையுடன் கடவுளின் பாதையில் நடக்கவும் இயேசுவின் வழியை பின்பற்றவும் வழிகாட்ட நல்ல அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் தந்த மேலான கிருபைக்கு நன்றி கூறுகிறோம். ஒற்றுமையின் நாயகனே எம் அன்பு இறைவா, திருத்தூதர் கழகம் ஒருங்கிணைத்து செயல்பட்ட நல்ல நிர்வாகிகளை தந்தருக்கு நன்றி கூறுகிறோம். நல்லாயனாம் எம் அன்பு இறைவா, இன்றைய நாள் சிறப்பாக அமைய நல்ல இயற்கை சூழ்நிலையை தந்தமைக்கும் எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் படைப்பனைத்தின் மீதும் பொழிந்தருளும் கிருபைகள் அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம். அன்பு நிறைந்தவர்களே,
மனத்தாழ்மையை இறைவன் விரும்புகின்றார் என்கின்ற மைய சிந்தனையில் இன்றைய நம்முடைய விழா பலியை தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகள். இந்த திருப்பலிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அருள்பணி ஆண்ட்ரூஸ் அவர்கள் முள்ளங்கனாவிளை பங்கு சமூகத்தினை மிக நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களோடு ஒருங்கிணைந்து மக்களை கட்டி எழுப்புகின்ற அருமையான இறை பணியை ஆற்றுவதோடு நம்முடைய மறை மாவட்டத்தின் முப்பெரும் பணிக்குழுக்களாகிய மறைக்கல்வி, விவிலியம் மற்றும் வழிபாட்டு குழு ஆகிய மூன்றையும் மிக சிறப்பாக ஆயருடைய அனுமதியோடு அவருடைய வழிகாட்டுதலோடு மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்கள் என்னை விடவும் 2 வயது மூத்தவர். குருவிடத்திலிருந்தே தந்தையை அறிந்திருக்கின்றேன். பல்வேறு கலைகளுக்கு சொந்தக்காரர், பல்வேறு நல்ல பண்புகளை உரிய தந்தையவர்கள் இன்று நம்முடைய எளிமையான அழைப்பை ஏற்று இன்று தலைமை தாங்கி இருக்கின்றார்கள். எனவே தந்தையினுடைய தினத்திற்காகவும் மிக சிறப்பாக அவர் பாடி ஜெபித்து நமக்காக இந்த பலியை ஒப்புக் கொடுத்த அவருக்கு அருள் புரிந்த இறைவனுக்காகவும் தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்களை நம் அனைவர் சார்பாக நன்றியை நாம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மேலும் மனத்தாழ்மையை இறைவன் விரும்புகின்றார் என்கின்ற மைய சிந்தனையை நாம் சிந்திக்க நமக்கு துணை நின்றவர்கள் அருள்பணி ஆல்டஸ் அவர்கள் தந்தை இளவுவிளை என்கின்ற பங்கு சமூகத்தினை மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தந்தையினுடைய மறையுரை நாம் அனைவரும் கேட்டு திருந்தி வாழ வேண்டும். மனத்தாழ்மையை இறைவன் விரும்புகின்றார் என்கின்ற மைய சிந்தனையில் மிக அருமையான ஒரு மறையுரையை வழங்கி இருக்கின்றார்கள். தந்தையினுடைய மறையுரை அந்த மைய சிந்தனையிலிருந்து கொஞ்சம் கூட விலகிவிடாத அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக சிறப்பான கதைகள், இறை வார்த்தை பகுதிகள் போன்றவற்றை உள்ளடக்கிய மிக சிறந்த ஒரு மறையுரையாக இருந்தது. எனவே தந்தையினுடைய வருகைக்கு, அவருடைய சிறப்பான ஒரு மறையுரைக்கும் நம் பங்கு சமூகம் இணைந்து கரவொலி மூலம் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வழிபாடு, காணிக்கை பவனி முதலியவற்றை சிறப்பித்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், இளம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், வின்சென்ட் பவுல் சபை, கத்தோலிக்க சேவா சங்கம், மரியாயின் சேனை, கோல்பிங் குடும்பம், பாடகர் குழு, பீடப்பூக்கள், அடித்தள முயற்சி சங்கம், எல்லா அமைப்பும் பங்கு பெற்றார்களா? பங்கு பெற்றார்கள் என்று நான் நம்புகின்றேன். எனவே சிறப்பித்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை, உங்களுடைய முன்னுரைகள், வாசகங்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் மிக நேர்த்தியாக செய்திருக்கக்கூடிய இந்த அமைப்பை சார்ந்த அனைத்து இறை மக்களுக்கும் நம்முடைய கரவொலியை எழுப்பி நாம் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய விழா பலியின் நிறைவில் இரவு உணவு நமக்கு அன்பளிப்பாக வழங்கக்கூடிய திரு ஜேக்கப் பருண், திருமதி பிரியதர்ஷினி, மிராக்கிள் ஃபெய்த் என்கின்ற குடும்பம், சின்னவிளை 6ஆம் அன்பியத்தை சார்ந்த அந்த குடும்பத்திற்கு நம்முடைய அனைவரின் சார்பான நன்றிகளை, வாழ்த்துக்களை நாம் கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, இரவு உணவு உண்பதோடு இன்றைய நாள் அன்பிய ஒருங்கிணைய விழாவுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. எனவே 8 அன்பியங்களும் 8 விதமான நிகழ்ச்சிகளை கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். எனவே அந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து உண்டு மகிழ்ந்து இல்லம் செல்ல உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். நாளை நம்முடைய பங்கு குடும்ப விழாவின் 8ஆம் நாள் திருவிழா. நாளை மைய சிந்தனை இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம் என்று சிந்திக்கின்றோம்.
வழிபாடு, காணிக்கை பவனி, முன்னுரைகள், மன்றாட்டுக்களை சிறப்பிக்கக்கூடிய மண்ணின் மகளிர், அரசு ஊழியர்கள், வெளியூர் வாழ் பங்கு மக்கள் என்கின்ற அனைத்து இறை சமூகத்தையும் மிக சிறப்பாக விதத்தில் நாளைய தினத்தை வழிநடத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் நிறைவாக திருத்தூது கழக ஒருங்கிணையத்தின் விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. எனவே ஒவ்வொரு திருத்தூது கழகத்தை சார்ந்தவர்களும் ஒரு நிகழ்ச்சி வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு நிறைந்தவர்களே, நம்முடைய விழா திருப்பலியில் பங்கு பெறக்கூடிய பங்கு மக்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. நாளை தினத்தில் அனைத்து குடும்பங்களும் சிறப்புற பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வரி, திருவிழா நன்கொடை, அன்பின் விருது நன்கொடைகளை செலுத்தி பொருளிடமிருந்து ரசீது பெற்று செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு விருந்துக்கான 10ஆம் திருவிழாவின் போது நோயாளிகள் ஆலயத்திற்கு வர முடியாதவருடைய பெயர்களை மட்டும் அன்பிய நிர்வாகிகள் வழியாக பங்கு பேரவை நிர்வாகிகளிடம் இன்று திருப்பலியின் நிறைவில் கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த லிஸ்ட் என்பது ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள், நோயாளிகள் இவர்களுக்கு மட்டும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். புனித வின்சென்ட் பவுல் சபை பூட்டேரி வட்டார ஆண்டு விழாவில் நமது பங்கை சார்ந்த பிள்ளைகள் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். கட்டுரை போட்டி முதல் பரிசு ஏஞ்சலின் ஷபின்யா வந்திருக்கின்றார்களா? கட்டுரை போட்டி இரண்டாம் பரிசு சாண்டினா. இருவரும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு வின்சென்ட் பவுல் மற்றும் பங்கு மக்கள் சார்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கான பரிசை வழங்க அருள் தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் போஸ்கோவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடம் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டு மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே அந்த கோயிலுக்கு நான் இதுவரை வந்ததில்லை. இப்போ வந்து பேசியிருந்த பொழுது தான் ஃபாதர் சொன்னாங்க, இந்த கோயில் நல்லா இருப்பாங்க, மக்கள்லாம் நல்ல ஆக்டிவாக ஈடுபாட்டோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேலே நான் திருப்பலியிலே அது பார்த்த விலகு தெரிந்தது. எளிமையான மக்கள், சாதாரண மக்கள், ஆனால் உங்களுடைய பங்கேற்பு மிகவும் அழகாகவும் இருந்தது. எனவே உங்களை பாராட்டுகிறேன். என்னை கேள்விப்பட்டிருக்கிறேன், பாத்திமாபுரம் நான் நிறைய கல்யாணத்துக்கு கடிதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். எங்கள் வெள்ளிக்கோட்டில் உள்ள பிள்ளையெல்லாம் அங்கே இருக்குது. நீங்களும் வெள்ளிக்கோட்டு வந்திருக்கிறீங்க, அப்படி தானே? திருப்பயணமா? அது நல்லா எனக்கு தெரியும், நாங்கள் இருக்கின்ற பொழுது. சரியா? அப்போ கடிதம் கொடுத்துருக்கிறேன், ஆனால் இங்கே திருப்பலிக்கு வந்ததில்லை. எனவே அது ஒரு மகிழ்ச்சி. அதுவும் அதே போல் உங்களுடைய பங்கு தந்தை குறும்படத்தில் இணைந்து படித்த ஒரு நல்ல ஒரு நண்பர். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வேங்கோடு வட்டாரத்தினுடைய முப்பணியினுடைய இயக்குநராக மிக சிறப்பாக அவர் பணி செய்து கொண்டு இருக்கின்றார். எனவே தொடர்ந்து அவருடைய அந்த வழிகாட்டுதலை
இணைந்து பயணிக்க உங்களுக்கும் உங்களுடைய பங்கு தந்தைக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.